கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Hello friends, welcome back to Gomathi's Kitchen. நம்ம இன்னைக்கு கடையில் வாங்கின வெண்ணெயை வச்சு நெய் வந்து எப்படி வீட்டில் உருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுள்ள வெண்ணெயை வந்து கடையில் வாங்கினதை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே இப்போ காய்ச்ச போகிறோம். அதுக்கு 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி வந்து ஒரு 2 ட்ராப் இதுக்கு தேவைப்படும். நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இதை வச்சு இப்போ எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நெய் காய்ச்சறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிகனமான பாத்திரமாக நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பொங்கி வெளியில் வரும். இப்போ அதில் எல்லா வெண்ணெயும் போட்டு நல்லா ஹை தீயில் ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணெய் உருக ஆரம்பிக்குது. ஒன்ஸ் நம்ம வெண்ணெய் வந்து நல்லா உருகினதுக்கு அப்புறமா மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நல்லா வந்து எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நுர பொங்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் போய் ஒரு மாதிரி செடிமெண்ட் ஆகிக்கும். மிக்ஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணெய் உருகுன 2வது ஸ்டேஜ் இது. 3வது ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குழன்னு இந்த மாதிரி கஞ்சி பதத்தில் இருக்கும். பட் பொங்கி வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தீய மீடியமில் தான் நீங்கள் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே தான் இருக்கணும். நெய் காய்ச்சறப்ப மேக்ஸிமம் 30 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழப்பழப்பு கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிக்குது. இது வந்து அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழப்பழப்பு மாறி ஒரு மாதிரி தண்ணியாகவும் ஒரு மாதிரி நரன்னு மணலாகவும் நமக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தெளிஞ்சு கீழே வந்து அந்த குழப்பழப்பு அடங்கி தண்ணியாக வர ஆரம்பிக்குது. இன்னும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் போய் செடிமெண்ட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மணல் மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லாவே இப்போ மணல் மாதிரி இருக்குது அடுத்த ஸ்டேஜில். பட் நல்லா எல்லா இடமும் நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நுர பொங்கி அந்த குழப்பழப்பு போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆடை படிஞ்சு கீழே தண்ணியாக இருக்கிறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். பட் இன்னுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய நுரையாக வர ஆரம்பிக்கிறது அடுத்த ஸ்டேஜ். இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போயே நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் நம்மளோட நெய்யோட ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ்லேயே. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய நுரையாக இருந்தது இந்த மாதிரி குட்டி நுரையா இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இன்னுமே ஆனால் ஒரு சில பெரிய நுரைகள் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சணும் அப்படின்னா இந்த மாதிரி நைஸ் பபிள்ஸாக இந்த மாதிரி பொங்கி வெளியில் வரும். இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நெய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்கிறது அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பொங்குனோடனே நம்ம இந்த மாதிரி நைஸ் பபிள்ஸாக வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதே சூட்டிலே இன்னும் கொஞ்சம் நேரம் நெய் வந்து சூடாகும். இன்னுமே ஹை தீயில் வச்சிங்கன்னா பொங்கி எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா செடிமெண்ட் ஆகி அந்த ப்ரௌன் கலரில் மேலே இருக்கும். பயப்படாதீங்க, அது கீழே போய் தங்கிடும். நம்ம வடிகட்டுறப்ப சரியாயிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து பண்ணோம் அப்படின்னா நல்லா நம்ம நெய் வந்து திரிஞ்சிரும் அப்படிம்பாங்க. அதோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா முருங்கைத்தலை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நெய் வந்து இறுகி கட்டியாக இல்லாமல் நல்ல எப்போதுமே குழப்பாக இருக்கிறதுக்காக இதை பண்ணுறோம். மேலும் அந்த நரன்னு மணல் பதம் வர்றதுக்கு இந்த கருவேப்பிலையும் இந்த தண்ணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் அதெல்லாம் கீழே வந்து படிகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ஸ்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து நைலான் செய்து வைத்தீங்கன்னா ஓட்டையாயிடும். மெட்டல் டீ வடிகட்டியை வச்சு நல்லா இதை வந்து வடிகட்டிக்கலாம். பார்த்து வடிகட்டிங்க. மேலாவில் வடிகட்டினீங்கன்னா இந்த மண் அந்த கருப்பு கலரில் இருக்கிறது வந்துடும். நம்மளோட நெய் வீட்டிலையே செஞ்சு கம்மன்னு வீடே மணக்கும். இதை வச்சு நம்ம எல்லா பொங்கல் ஸ்வீட்டு எது பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஆறுனதுக்கப்புறம் எப்படி திரியாக மணல் மாதிரி இருக்குங்கிறத காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.